என்னுடைய பேர் வந்து முனைவர் சுப்பிரமணியனுங்க. நான் பருத்தி துறையில் தலைவராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் ஒரு பயிர் மரபியல் நிபுணர். பயிர் மரபியல் நிபுணர்னா புதுசாக ரகங்கள் உருவாக்குறது எங்களுடைய கடமை. நீங்கள் இப்போ பல பயிர்களில் நிறைய ரகங்கள் புதுசாக சாகுபடி செஞ்சுட்டு இருப்பீங்க. அது எல்லாத்தையுமே அடிப்படையில் உருவாக்குறது பயிர் மரபியல் துறை தான். இப்போ இந்த திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பட்டியலினத்து மக்களுக்காக வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசாங்கத்தோடைய உதவியுள்ள ஒரு திட்டம். இதுல வந்து பருத்தி விவசாயிகளுக்காக ஸ்பெசிஃபிக்கா இந்த திட்டம் கொடுத்தாங்க. இந்த கிராமத்துல இந்த இனத்தை சேர்ந்தவங்க பருத்தி நிறைய சாகுபடி செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சதன் பேர்ல இந்த வருஷம் இதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். சில விவசாயிகள் பேர் கிடைக்காதனால கொடுக்க முடியல. அடுத்த வருஷம் திருப்பியும் வருவோம், அவங்கள விட்டு போனவங்க திருப்பியும் சேர்க்கிறோம். அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வரோம், அப்போ சேர்க்கிறோம். பட் எங்களுக்கு உறுதுணையா இருந்தது வந்து பாப்பார்பட்டி கேவிக்கே. அவங்க தான் வந்து இங்கே தான் இருக்கிறாங்க சார், இங்கே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எங்களை அட்வைஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அடுத்தது இப்போ ரகங்கள் பற்றி பேசுவோம். எத்தனை பேர்கிட்ட ஃபோன் வச்சிருக்கீங்க? எத்தனை பேர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிறீங்க? எல்லார்கிட்டையும் இருக்குது. என்ன லாபம் ஸ்மார்ட் ஃபோனில்? பழைய காலத்துல ஒயர் போன் இருந்தது, நல்லா வாட்ஸ்அப் பார்ப்பீங்க, சினிமா பார்ப்பீங்க, நியூஸ் பார்ப்பீங்க, ரைட்டா? சோ புதிய தொழில்நுட்பம் கையில எடுக்கிறதுனால நமக்கு எவ்வளவு லாபம் இருக்குதுங்கிறதுக்கு முக்கியமான எடுத்துக்காட்டு ஸ்மார்ட் போன், ரைட்டுங்களா? பழைய காலத்துல ஒரு ஊருக்கு போன் பண்ணணும் அப்படின்னா ட்ரங்க் கால் புக் பண்ணிட்டு போன் பூத்துல இருந்து நமக்கு கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்க 1 நிமிஷம் பேசுவீங்க, 1.5 நிமிஷம் பேசுவீங்க, போன் கட் ஆயிடும். முக்கியமான விஷயம் பேசுறோம், போன் கட் ஆயிடும், ரைட்டுங்களா? இப்போ அந்த தொந்தரவே கிடையாது. ராத்திரி ஆகட்டும் பகலாகட்டும் நம்ம எப்போ தோணுதோ போனை போட்டு எங்க வேணும் பேசிக்கலாம். லண்டன்ல இருந்தாலும் பேசலாம், பக்கத்து ஊர்ல இருந்தாலும் பேசலாம். இதுக்கு முக்கியமான ஒரு உபகரணம் என்ன ஒரு இதுன்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். அதான் இதை சொல்ல வரோம். அந்த மாதிரி தொழில்நுட்பம் மேம்பட அந்த தொழில்நுட்பத்தை நம்ம கையில எடுத்தோம்னா நமக்கு வாழ்வாதாரம் மேம்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு போனு. அந்த வகையில பழைய காலத்துல நம்ம பல பருத்தி ரகங்கள் சாகுபடி செஞ்சுட்டு இருப்போம். இப்போ அந்த பருத்தி ரகங்களை வந்து புதுசா நம்ம தேவைகள் வர்றதுனால அதுக்கு தகுந்தா போல புது ரகங்களை உருவாக்குறோம். முக்கியமான தேவை இப்ப சொன்னது பாத்தீங்கன்னா, சார் சொன்னாரு, இயக்குனரும் அவர் ஏடியா சார் சொன்னாங்க, பருத்திக்கு மேஜர் ப்ராப்ளமே வந்து ஆள் செலவு தான். களை எடுக்கிறதுக்கு நிறைய ஆள் செலவு, அறுவடை பண்றதுக்கு நிறைய ஆள் செலவு, ரைட்டுங்களா? ஒரு விவசாயி ஒருத்தர் பருத்தி சாகுபடி செய்யறாருன்னா கிட்டத்தட்ட 40%, அதாவது 100 ரூபாயில 40 ரூபாய் செலவு வந்து பருத்தி ஆள் செலவுக்கே, அறுவடை பண்றதுக்கான செலவுக்கே ஆயிடுது. என்ன காரணம் அப்படின்னா, பருத்தி வந்து ஒரு சேர முதிர்ச்சிக்கு வர்றதில்லை. முதல்ல ஒரு காய் முதல்ல வெடிக்கும், அடுத்து கொஞ்ச நாட்கள் திருப்பி வெடிக்கும். இந்த மாதிரி 4 முறை 5 முறை அறுவடை பண்ணா மட்டும்தான் நமக்கு மொத்த பருத்தியும் அறுவடை செஞ்சு வீட்டுக்கு கொண்டு வர முடியும். அப்புறமும் வந்து 5வது அறுவடை செஞ்சாலும் கொஞ்சம் காய்கள் காட்டுல இருக்கும், ரைட்டுங்களா? இதுதான் பருத்தியோட குணாதிசயம். ஏன்னா இயற்கையிலேயே பருத்தி ஒரு மர வகையை சேர்ந்ததுங்க. அது ஒரு மரமா இருந்ததுதான், நம்ம தான் அதை வந்து செடி ஆக்கியிருக்கோம். ஒரு மரம் என்னன்னா, தண்ணி பாய்ச்சினா அது பாட்டுக்கு சில வரும். முருங்கை மரம் இருக்கு, தண்ணி பாய்ச்சினா அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும், தண்ணியில காஞ்சு போயிடும், இப்படிதான் இருக்கும். அதே தான் பருத்தியும். ஸோ அதை மாத்தி நம்ம வந்து செடி வகைக்கு கூட சேர்த்துருக்கிறோம். அந்த செடி வகையிலையும் வந்து திருப்பி அது காய் வந்துட்டே இருக்கு, அடிக்கடி அறுவடை பண்ணணும்னா ஆள் செலவு ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதையும் மாத்தி ஒரு சேர அறுவடைக்கு வரக்கூடிய ரகம் உருவாக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த வகையில வந்துதான் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பார்க்கணும். நம்ம மொத்த பருத்தி காயும் ஒன்னா வெடிச்சிருச்சுங்க, சரிங்களா? இது பேரு கோ-17. மொத்த பருத்தி காயும் ஒன்னா வெடிச்சிருச்சு. அதிகபட்சம் நீங்க ஆள் கொண்டு அறுவடை செஞ்சா கூட 2 தடவையில் அறுவடை பண்ண முடிஞ்சு போயிடும். 2 அறுவடை, சரிங்களா? இதே நீங்க மெஷின்ல அறுவடை நீங்க ஆள் வச்சு சாதாரண அறுவடை பண்ணீங்கன்னா 4 முதல் 5 முறை வரை, சரியா? இதுல 2 முறையில் நம்ம அறுவடை பண்ணி முடிக்க முடியும். இன்னொன்னு, இதை பாத்தீங்கன்னா குச்சி மாதிரி இருக்கு. சாதாரணமா பருத்தி செடி இப்படி குச்சி மாதிரி இருக்காது, கிளை தான். சாதாரண பருத்தில கிளை வரும், ரைட்டுங்களா? இப்படி கிளை வந்ததுன்னா என்ன நடக்கும்னா, இடைவெளி அதிகம் தேவைப்படும், ரைட்டா? இது இடைவெளி அதிகம் தேவைப்படாது, பக்கம் நட்டுக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட சதுர ஏரியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய செடி இதுல வரும். அது சார் சொல்லுவாரு, ரைட்டுங்களா? 6 அடி போதும் சார் சொல்லுவாரு. இப்போ ஒரு செடிக்கு வந்து நீங்க மற்ற செடிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு 40-50 காய் வருதுன்னா இதுல 30 காய் வந்தா கூட லாபம் தான். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய செடி வந்துருது உங்களுக்கு, சரிங்களா? ஸோ உங்களுக்கு பக்கம் நடுறதுக்கு சாத்தியக்கூறு உண்டு. இன்னொன்னு, ஒரு சேர முதிர்ச்சிக்கு வருது. இந்த மாதிரி ஒரு சேர முதிர்ச்சிக்கு வரும்போது நம்ம மெஷின் வச்சு அறுவடை பண்ண முடியும். இவர் சார் சொன்னாரு, மெஷின் வச்சு அறுவடை பண்றதுனால ஆளுக்கு வேலை இல்லாம போயிடுமே அப்படின்னாரு. ஆளுக்கு பல வேலைகள் இருக்குது, எனக்கு ஆள் வேலை கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது தான் பிரச்சனையே. அது வந்து நமக்கு வேண்டாம். பட் வந்து எனக்கு வந்து ஆள் செலவு பருத்தி சாகுபடியில குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரகங்கள் தேவை.
அதுக்காக இப்படி உருவாக்கி இருக்கோம். இந்த ரகத்து பேரு கோ 17. நீங்க சாகுபடி செஞ்சீங்கன்னா இன்னொரு குணாதிசயம் பாத்தீங்கன்னா குறுகிய வயசு. பருத்தி வந்து ஒரு 150 நாள் 160 நாள் வயசுடைய பயிர். இது வந்து 130 நாள் முதிர்ச்சிக்கு வந்துடும். ஆக 130 நாள் வயசு, 2 தடவை அறுவடை, பக்கம் பக்கமா நட்டதுனால மகசூல் ஜாஸ்தி. எவ்வளவு மகசூல் வரும்? ஒரு 1000 கிலோல இருந்து 1100 கிலோ ஒரு ஏக்கரா கிடைக்கும். புரியுதுங்க? ஆடிப்பட்டம் இந்த வருஷம் வரல, இந்த வருஷம் வரல, போன வருஷம் வந்திருக்கும். அப்புறம் இப்ப சமீப காலத்துல இந்த பயிர் வந்து கோ 17 ரகம் குறுகிய காலத்துல விளையுதுங்கிறதுனால நம்ம தஞ்சாவூர், திருச்சி இந்த மாதிரி இடங்கள்ல நெல்க்கு பின்னாடி நெல் தரிசு பயிர்னு சொல்லுவோம். பொதுவா உளுந்து போடுவாங்க, பச்சை பயிர் போடுவாங்க. இப்ப இதை போட ஆரம்பிக்கிறாங்க, பருத்தி போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் வருமானம் ஜாஸ்தி. மிஷின்ல அறுவடை பண்ணிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு வந்து அதை விட இது கொஞ்சம் வருமானம் ஜாஸ்தி. அதனால இப்ப இதை போட ஆரம்பிச்சு. இந்த கோ 17 ரகம் வந்து இந்த மாதிரி குணாதிசயம் உள்ளது. அடுத்ததா பருத்தியை பொறுத்த வரைக்கும் இப்ப அடுத்து என்னன்னா வறட்சியை தாங்கி வளரணும். ரைட்டுங்களா? இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 இடத்துல பருத்திக்கான ஆராய்ச்சி பண்றாங்க. ஒண்ணு கோயம்புத்தூர்ல பண்றோம், இன்னொன்னு பெரம்பலூருங்கிற மாவட்டத்துல வேப்பந்தட்டைங்கிற இடத்துல பண்றாங்க, இன்னொரு இடம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர். சார் சொன்னாரு விருதுப்பட்டி இல்லையா? விருதுநகர் மாவட்டம் தான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு பருத்தி ஏரியால அதிகமான இடம், ஸ்பின்னிங் மில் அதிகமா இருக்கிற இடமும் அதுதான். சோ இந்த 3 இடத்துல ஆராய்ச்சி பண்றோம். கோயம்புத்தூர்ல வெளியிடுற ரகம் எல்லாம் கோ 1, கோ 2, கோ 3 பழைய காலத்துல எம்சியூன்னு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ கோ 8, கோ 9 பேர் வர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியா வெளிவந்திருக்கிற ரகம் வந்து கோ 17 தமிழ்நாட்டுல ஃபேமஸா இருக்கு. கோ 18 வேற ரகம் வந்து அகில இந்திய லெவல வெளியே கொடுத்துருக்கோம். அடுத்தது வேப்பந்தட்டை பெரம்பலூர் வேப்பந்தட்டை 2ன்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம். அதுவுமே கூட இதே மாதிரி ஒரு சேர முதிர்ச்சி வரக்கூடிய ரகம் தான். ஏன்னா இப்ப அதுதான் தேவை. ஆள் இல்ல, ஒரு சேர முதிர்ச்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுனால அதுதான் தேவை. சோ அந்த ஒரு சேர முதிர்ச்சிக்கு வரக்கூடிய ஒரு ரகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. வறட்சியை நல்லா தாங்கி வரக்கூடிய ரகம் வேப்பந்தட்டை 2ன்னு சொல்லக்கூடிய ரகம். வயசும் குறுகிய கால வயசு 130 140 நாள். மகசூல் பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு 2300 கிலோ ஒரு ஹெக்டேர் சொல்லலாம். அதாவது 1000 கிலோ சராசரி அதான் மகசூல் வரும். சரிங்களா? அடுத்தது ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லக்கூடிய அந்த விருதுநகர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல 7ஆம் நம்பர் ஸ்ரீவில்லிபுத்தூர் 7. இது வந்து விரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஒரு சேர வராது. நீங்க 4 அறுவடை 5 அறுவடை பண்ண வேண்டியதா தான் இருக்கும். பயிருடைய அதாவது பருத்தியில இன்னொரு குணாதிசயம் வந்து பருத்தி என்ன பண்றோம்? நூல் நெய்யறோம் இல்லையா? நூல் நெய்யறதுக்கு பருத்தி இலையுடைய நீளம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது லாங் ஸ்டெப்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா லாங் சொல்லுவாங்க. சுவின் ஒரு பருத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பழைய காலத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. சுவின் பருத்தி எல்லாம் வந்து நல்லா நீளமா இருக்கும், பட்டு நூல் மாதிரி இருக்கும். இன்னும் கூட வந்து நிறைய விவசாயிகள் சுவினை தனிப்பட்ட முறையில சாகுபடி செஞ்சு ஜப்பானுக்கு ஏற்றுமதி செஞ்சு அந்த சுவினையும் சில்கையும் கலந்து நெய்கிற நூல் நெச்சு கொண்டு வர்றாங்க, யான் கொண்டு வர்றாங்க. சோ அந்த மாதிரிப்பட்ட இதுல பருத்தியில நீளம், இலை நீளம் முக்கியம். அந்த இலை நீளம்னு பார்க்கும்போது இந்த 3 ரகங்களும், அதாவது 17, வேப்பந்தட்டை 2, ஸ்ரீவில்லிபுத்தூர் 7, இந்த 3 ரகங்களுமே வந்து நடுத்தர இலை நீளம் கொண்டவை, மீடியம் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றோம். ரைட்டுங்களா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஸ்பின்னிங் மில்லுடைய தேவையெல்லாம் பாத்தீங்கன்னா நீண்ட இலை வேணும், அதிகமா நீளம் உள்ள இலை வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நீண்ட இலை கொண்ட ரகம் தான் இந்த கோ 14 சொல்லக்கூடிய கொஞ்சம் பழைய ரகம். இது எல்லாமே ஸ்பெசிபிக்கா ஒரு தேவைக்காக வெளியிடப்பட்டது. பட் ஸ்டாண்டர்டா நல்ல இலை நீளம் உள்ள ரகம்னு பாத்தீங்கன்னா கோ 14 32 mm வரைக்கும் அது நீளம் வரும். இலை நீளம் 32ங்கிறது நல்ல நீளம். பட் கோ 14, கோ 17 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 29, 27 அந்த ரேஞ்ச் தான் வரும். பருத்தியை பொறுத்த வரைக்கும் இலை நீளம் 1 mm 1 மில்லிமீட்டர் அதிகமானாலே பெரிய விஷயம் தான். ஸோ 32 மில்லிமீட்டர்ங்கிறது நல்ல ஒரு நீளமான பருத்தி இலை கொண்டது. அது வந்து உங்களுக்கு மிக நீண்ட இலை பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. MCU 5 கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது MCU 5 பருத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? MCU இல்லையா? ரைட், அந்த வகையை சேர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ இந்த மாதிரிப்பட்ட ரகங்களை இப்போ நாங்கள் வெளியிட்டு இருக்கோம், சாகுபடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் விவசாயிகள் மத்தியில பெரும்பாலும் சாகுபடி செய்யப்படுறது BT வகை பருத்திகள் தான். ஏன்னா தனியார் கம்பெனில இருந்து நிறைய வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. நாங்க இந்த ரகங்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்க தேவைக்கு வேணும்னா பல்கலைக்கழகத்தை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, இந்த வருஷமே சொல்லிட்டீங்கன்னா ஒரு 2 மாசம் முன்னாடி சொன்னீங்கன்னா எங்களுக்கு விதை உற்பத்தி பண்ணி கொடுக்க வசதியா இருக்கும். அதுக்கான ஃபோன் நம்பரும் கீழே இருக்கு. யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சீசனுக்கு முன்னாடி கொஞ்சம் முதல்ல தகவல் கொடுங்க, உங்களுக்கு விதை கொடுக்க நாங்க ஆவணம் செய்யறோம். சரிங்களா? எல்லா சார்ட்டுமே ஃபோன் நம்பர் இருக்கு. சரிங்களா? அடுத்ததா இப்போ சார் நான் என்டமாலஜி டச் பண்ணிட்டோமா அப்படி கையோட? இப்போ பருத்தியில வந்து அடுத்த மேஜர் ப்ராப்ளம், லேபருக்கு அடுத்தது மேஜர் ப்ராப்ளம் வந்து பூச்சி மருந்து தான். ரைட்டுங்களா? பூச்சி சம்பந்தப்பட்ட அதிகாரி இன்னைக்கு வர வேண்டியது கொஞ்சம் வர முடியல, லேசா அதையும் சொல்லிடுறேன். இப்போ இந்த பூச்சி மருந்து தெளிக்கிறது கம்மி பண்ணணும், பூச்சி நோய் தாக்குதல் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் BT பருத்தி உருவாக்குனாங்க. BT பருத்திங்கிறது என்னன்னா செடியிலே நச்சுத்தன்மை உள்ளது. அந்த பூச்சியோடைய புழு வந்து சாப்பிட்டுச்சுன்னா செத்து போய் கீழே விழுந்துரும், ஃபர்தர் டேமேஜ் நடக்காது. அதுதான் BT பருத்தியோடைய தாத்பரியம்.
அப்படி பாத்தீங்கன்னா நிறைய தனியார் கம்பெனியில் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் பருத்தியில வந்து சில பூச்சிகள் வரும். 2 வகையை அதை பிரிக்க முடியும். ஒண்ணு வந்து நம்ம கொசு மாதிரி சாறு உறிஞ்சி குடிக்கிற பூச்சி, இன்னொன்னு வந்து இலையையும் காயையும் ஓட்ட போட்டு திங்கிற பூச்சி. 2 வகையை பிரிக்க முடியும். நீங்க போடுற பிடி பருத்தியில வந்து அந்த இலையையும் காயும் திங்கிற பூச்சி வேணா குறைக்கலாம். ஆனா கொசு மாதிரி வர பூச்சி குறைக்க முடியாது. சாறு உரியிற பூச்சி குறைக்க முடியாது. அது வந்து தத்துப்பூச்சின்னு சொல்லுவோம். தத்துப்பூச்சி கடிச்சுன்னா என்ன ஆகும்னா இலையெல்லாம் வந்து இப்படி கப்பு மாதிரி ஆயிடும், இப்படி முருணை வந்த மாதிரி ஆயிடும். இந்த இலையோடைய ஓரம் பூரா எரிஞ்ச மாதிரி வந்துடும். ரொம்ப ரொம்ப அதிகமாகி போச்சுன்னா இலையோட ஓரம் பூரா எரிஞ்ச மாதிரி வரும். இது தத்துப்பூச்சின்னு சொல்லுவோம். அசூனி அப்படின்னு ஒரு பூச்சி இருக்கு. அசூனிங்கிறது பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல அவரைக்காய் செடியில இருந்தா பாத்திருப்பீங்க. கருன்னு மேல இருக்கும், பிசு பிசுன்னு பிடிக்கும். அது கையில தொட்டிங்கனாவே அவரை இந்த தட்டைப்பயிர் எல்லாம் இருக்கும். ரைட்டுங்களா? பக்கமா காடு இருந்ததுன்னா அவரையோ அசுனியோ இருந்தா பருத்திக்கு அது வந்துடும். இதுவும் சாறு உறிஞ்சி குடிக்கிற பூச்சி தான். ரைட்டுங்களா? இதுக்கு அடுத்தது இன்னொரு பூச்சி இருக்குதுங்க, வெள்ளை ஈன்னு சொல்லுவாங்க. பருத்தி செடியில இருந்து வெள்ளையா பறக்கும், சின்ன சின்னதா பறக்கும். ரைட்டுங்களா? வெள்ளை ஈன்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளையோ அசுனியோ இருந்ததுன்னா செடி எல்லாம் பிசு பிசுன்னு பிடிக்கும். கீழே உள்ள இலை வந்து கருன்னு ஆயிடும். ஏன்னா இதுல இருந்து வரக்கூடிய ஒரு சாறு வந்து இனிப்பான சாறு கீழ் இலையில விழுகும் போது அதுக்கு ஒரு காளான் மோல்டு பூஞ்சை முளைக்கும். ஸோ உங்க இலை வந்து கருப்பாயிடும். ஸோ இது எல்லாமே வந்து சாறு உறிஞ்சி குடிக்கக்கூடிய பூச்சிகள். நீங்க பிடி சாகுபடி செஞ்சாலும் அதுல இந்த மகசூல் இதோட டேமேஜ் இருக்கத்தான் செய்யும். இதுக்கான எஃபெக்ட் வந்து பிடியை தடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து இப்போ ரீசெண்டா வந்துட்டு இருக்கிற சில மருந்துகள்லாம் இருக்கு. இமிடாக்ளோபிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மருந்து இருக்கு. இமிடாக்ளோபிரிட் அடிச்சிங்கனாவோ இல்லது ஃப்ளோனிகாமின் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. பழைய காலத்துல ரோகார் அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் வந்து ரோகார் அடிச்சா கேட்கறது கிடையாது. அதுவும் டெவலப் ஆகிட்டு தானே போகுது பூச்சியும். அதனால அடுத்தடுத்த மாலிகுல், புது மாலிகுல்லாம் வந்திருக்குது. இமிடாக்ளோபிரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்குது. இல்லைன்னா ஃப்ளோனிகாமிட் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. இதை வந்து நீங்க தெளிக்கலாம். லிட்டருக்கு 1 ml விதத்துல போட்டு நீங்க தெளிச்சிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் காலை நேரத்துல தெளிச்சிருங்க. தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு குறையும். ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிட்டு அடுத்து ஒரு 20வது நாள் செகண்ட் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா குறையும். ரைட்டுங்களா? அதே வந்து இந்த கடிச்சு திங்கிற பூச்சின்னு சொன்னோம். கடிச்சு திங்கிற பூச்சி பாத்தீங்கன்னா ஒன்னா இலைய கடிக்கும், இல்லைன்னா அந்த காயை கடிக்கும். காயை ஓட்ட போடும். சரிங்களா? காயை ஓட்ட போடுறதுல புழு, அமெரிக்கன் படைப்புழுன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். ரைட்டுங்களா? அந்த புழு என்ன பண்ணும், பூ வந்து வெடிக்கிற நேரத்துல வந்து ஒரு முட்டை போட்டு போயிடும். அந்த பூச்சி முட்டை போட்டு போயிடும். அந்த முட்டையுடைய வயசு வந்து ஒரு வாரம். அந்த முட்டையில இருந்து புழு வந்துச்சுன்னா, புழு ஒரு 14 நாள் வயசு இருக்குது. அந்த 14 நாளைக்கு வந்து அதை ஓட்ட போட்டு அந்த காயை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? இந்த நேரத்துல அந்த காய் வந்து அதுல இருந்தாலும் செடியில இருந்தாலும் இருக்கும், இல்லைன்னா கீழே விழுந்தாலும் விழுந்துரும். ரைட்டுங்களா? அடுத்தது கீழே விழுந்ததுன்னா அந்த புழுல இருந்து கூட்டுப்புழுவா மாறும். கூட்டுப்புழு ஒரு 15 நாள் டைம். அதுக்கப்புறம் அந்த பூச்சி திருப்பி வெளியே வந்துடும். இதுதான் அதோடைய வாழ்க்கை சுழற்சி. இப்போ இந்த பூச்சி வந்து காட்டுல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மருந்து அடிக்கவே ஆரம்பிக்கணும். சும்மா வெறும்னா மருந்து அடிச்சா வேஸ்ட். அதுக்கு என்ன பண்ணலாம், விளக்கு பொறின்னு சொல்லுவாங்க. சும்மா லைட்டை வச்சுக்கிட்டு கீழே ஒரு குடுவை மாதிரி தண்ணி தட்டுல வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன். எங்கிருந்தாவது லைட்டுக்கு கவரப்பட்டு உங்க பூச்சி வந்து அந்த விழுந்ததுன்னா, ஓகே நம்ம காட்டு பக்கம் பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு இந்த புழு அமெரிக்கன் படைப்புழு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். ஒரு 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 காட்டுல ஒரு 100 காய் பாத்தீங்கன்னா 100 காயில 10 காயில ஓட்டை இருந்ததுன்னா மருந்து தெளிக்க ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நம்ம போறதுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேப்பங்கொட்டை கரைசல் இருக்கு இல்லையா, அதை அடிச்சாலே போதுமானது. அப்படி இல்லை அப்படின்னா இப்ப புதுசா வந்திருக்கிற நிறைய மருந்துகள் இருக்கு. இமாமெக்டின் பென்சோவேட்னு சொல்றாங்க, லார்வின் ஒரு கெமிக்கல்லாம் இருக்கு. இதெல்லாம் அடிக்கலாம். அடிச்சோம்னா நமக்கு அது குறையும். இதுக்கு அடுத்தது இன்னொரு வகையான புழு தான் ரொம்ப டேஞ்சரஸ் புழு. அது பேர் வந்து இளஞ்சிவப்பு காய்ப்புழு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இளஞ்சிவப்பு காய்ப்புழு வந்ததுன்னா உங்களுக்கு இருக்கிறதே தெரியாது. அது என்ன பண்ணும், மொக்குலயே போய் முட்டை வச்சுட்டு போயிடும். மொக்குலயே முட்டை வச்சதுன்னா அந்த மொட்டு இருக்குள்ளே அதுக்குள்ளேயே டேமேஜ் நடந்துட்டு இருக்கும். மொட்டை விரிய விடாது. மொட்டையே விரியாம இப்படியே நின்று போயிடும். ரைட்டுங்களா? அடுத்தது அந்த மொட்டு காயாக ஆரம்பிச்சதுன்னா காய்க்குள்ள சுத்தி ஓட்ட போட்டு சாப்பிட்டே இருக்கும். புழு வெளியவே தெரியாது. காயே வெடிக்காது. டேமேஜ் ஆன காய் வெடிக்காது. உள்ள அப்படியே ஒரு மாதிரி நோய் வந்த மாதிரி காயெல்லாம் சீக்கு வந்த மாதிரி அப்படி இருக்கும். அது வந்து இளஞ்சிவப்பு காய்ப்புழு. இப்போ பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல, பொதுவா பஞ்சாபோடைய பருத்தி சாகுபடி ஏரியா வந்து 1.5 லட்சம் ஹெக்டேருங்க. 1.5 லட்சத்து 2 லட்சம் ஹெக்டேருங்க. வருஷம் அதிகமாகணும் தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா இந்த வருஷம் 75,000 ஹெக்டேர் தான் சாகுபடி செஞ்சிருக்கிறாங்க. பூரா விவசாயிகளும் பருத்தி அழிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து 100% பிடி பருத்தி போடுறவங்க. என்ன காரணம் அப்படின்னா, இளஞ்சிவப்பு காய்ப்புழு வந்து பிடிக்கு எதிர்ப்பு திறன் உண்டு பண்ணிக்குச்சு. பிடி மருந்து கூட வந்து இளஞ்சிவப்பு காய்ப்புழுவை கொல்ல முடியறது இல்ல. அதனால இனி வரும் காலத்துல இளஞ்சிவப்பு காய்ப்புழு மருந்து அடிச்சா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா கண்ட்ரோலே ஆகாது. அதுல மேஜர் பிரச்சனை வந்து அது இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. பூக்குள்ள இருக்கும், இதுக்குள்ள என்னது காய்க்குள்ள டேமேஜ் பண்ணிட்டே இருக்கும், வெளியவே தெரியாது.